பிஜாப்பூர் என்கிற கிராமத்தில் சாந்தியும் அவங்க குடும்பத்தினரும் வசித்து வந்தாங்க. சாந்தி ரொம்ப ஏழ்மையானவங்க. அதனால் அவங்க அழுதாங்க. அவங்க ஏழ்மை நினச்சி சாந்திக்கு 2 பொண்ணுங்க, அனாமிகா, பூர்ணிகா. அனாமிகா எப்போ பார்த்தாலும் பூர்ணிகாவை திட்டிக்கிட்டே இருப்பா. ஏன்னா அவ ஒரு சிட்டி கேர்ள், ஆனால் பூர்ணிகா வில்லேஜ் கேர்ள். மிக்கா பூர்ணிகாட்ட என்ன சொன்னானா, போய் வேலையை பாருடி, சோறாக்குடி, நீலாம் டிவிலாம் பார்க்கக்கூடாது, போய் அம்மாட்ட போய் சொல்லுவியா, சொன்னீனா உன்னை கொன்றுவண்டி அப்படின்னு பூர்ணிகா சொன்னாலாம். பூர்ணிகா பாசமா இருப்பா அனாமிகா மேல. ஆனா அனாமிகா ரொம்ப கோவமா இருக்கா பூர்ணிகா மேல. அவங்க அம்மா அனாமிகாவை கடைக்கு போக சொல்லி சொன்னாங்க. ஆனா அனாமிகா நான் போக மாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மாட்டையும் சொல்ல முடியாம இவ பூர்ணிகாவே கடைக்கு போக சொல்லி திட்டிட்டா. அதுக்கப்புறம் அவ தான் கடைக்கு போனா சோகமா. வழியா பூர்ணிகா கடைக்கு வந்துட்டா. அவ நடந்து வந்துட்டு இருந்தா. அப்ப அவ என்ன சொன்னானா, ஐயோ இந்த அரிசி கடை வேற எங்க இருக்குன்னு தெரியலையே, நான் எங்க போய் இப்ப தேடுறது? இந்த இருக்கு, நல்ல வேலை நம்ம இதை கண்டுபிடிக்கலன்னா அக்கா வேற திட்டுவாங்க.